பூக்கள். உன்னுடைய ஃபைட் சீக்வென்ஸ் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு மாப்ள. ஐ சி. எஸ், ஆல் கேர்ள்ஸ் ஆர் ஃபாலிங் இன் லவ் வித் யூ. யூ நோ? நோ. அப்படியா? நாகராஜனுக்கு நாங்க பெரிய ஃபேன் ஆயிட்டோம். அவருக்கு உடனே ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணணும்னு ஏகப்பட்ட பெண்கள் பேசிக்கிறாங்கன்னா பாத்துக்கயே. சில்லி கேர்ள்ஸ். ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்ல மாப்ள, உன்னோட ஃபைட்ட யூடியூப்ல பார்த்துட்டு உலக தலைவர்கள் எல்லாரும் உன்னைய பாராட்டிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி வருது. தேவர் மகன் கமலஹாசனுக்கு அப்புறம் கம்பு சுத்துறதுல நம்ம நாகராஜன் தான் பெரிய ஆளுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னா பாத்துக்கீங்க. மகிழ்ச்சி. யாராவன் இந்த நேரம் பார்த்து? ஹலோ ஐயா சாமி, நீங்களா? ஆமா சாமி, பக்கத்துல தான் இருக்காப்ல. இந்த குடுக்குறேன் சாமி, இந்த ஒரு நிமிஷம். மாப்ள இந்த பேசுறா. யாரா? மாப்ள நம்ம பம்புடா. எந்த பம்புடா? அதான்டா புதுசா வந்திருக்கிற நம்ம அமெரிக்க ஜனாதிபதி மாப்ள. உதயன். அவர் பேரு பம்ப் இல்லடா, ட்ரம்ப். அந்த பம்பே தான் பேசுறாப்ல. இந்த பேசு. हेलो, बोलो जी। अच्छा जी, बहुत अच्छा। दिल तो पागल गया जी। अच्छा, शुक्रिया शुक्रिया जी। धन्यवाद जी, धन्यवाद। கிறுக்கா இங்கிலீஷ்ல பேசுவானா, அதை விட்டுவிட்டு ஹிந்தியில வச்சுக்கிட்டு இருக்கா. இவனை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. अजी, आप हम किसी से कम नहीं गए जी। आप उंग गर्लफ्रेंड्सला है जी, அவங்கள ரொம்ப நான் கேட்டு சொல்லுங்க ஜி. ஓகே ஜி. அச்சா ஜி, சுக்ரியா சுக்ரியா. இப்போ நீ போனை வைக்கிறியா? இந்தா. ஏண்டா மாப்ள, நம்ம ரெண்டு பேரும் இம்பிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அங்க இருந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லையேடா. அதான்டா எனக்கு ஒண்ணு புரியல. She's a silent girl. அப்ப இம்பிட்டு நேரம் நம்ம பேசுனத பார்த்து கேட்கவே இல்லையா? அம்மா வெள்ளரிக்கா. மச்சி, ஆடியோ மட்டும் இல்ல, வீடியோவும் காலி. அவங்க பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. பேட் லக் மாப்ள. எனக்கு கிடைச்ச பண்ணே போதும், நான் கிளம்புறேன். எஸ்கூஸ் மீங்க. என்ன இல்ல, அது இந்த ஊரே வந்து என்ன, நான் ஒரு பெரிய வீரன், செமையா சண்டை போட்டான் அப்படி இப்படின்னு பாராச்சு. நீங்க தான் ஒண்ணுமே சொல்ல. அதே அந்த செம்பட்ட மாண்டியா இருக்கிறான்ல, அவன் உங்களையும் அண்ணி ஏதோ கலாச்சானாம மஞ்சு பொண்ணு சொல்லிச்சு. அதான் சாமா காட்டு காட்டி அடி அடி நடிச்சு வெளுத்துட்டோம்ல. அவனை விட நான் கெத்து, அவனோட பெரிய ஆளு நான் ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அதான் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானேங்க? வீரன் வீரன்னு பேசுறியே, வீரனா முதல்ல யாருன்னு தெரியுமா? கம்ப எடுத்து 4 பேரை அடிச்சு கைய கால உடைக்கிறவன் பேரெல்லாம் வீரன்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட செயலாலையும் சரி சொல்லாலையும் சரி ஒரு பொண்ணோட மனச காயப்படுத்தாதவன் தான் உண்மையான வீர, உண்மையான ஆம்பளை. அந்த வகையில பார்த்தா நீ வீரனும் இல்ல, ஆம்பளையும் இல்ல. ஆமா, நீ என்ன சொன்ன? என் மனச காயப்படுத்தினதுனால நீ அவன் அடிச்சியா? அப்படி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் அதான பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் உனக்கும்
எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க 2 பேருமே பெண்களை மதிக்காத மிருகங்கள். இதை யார்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். உன்னை வீரன்னு இந்த ஊர் வேணா நம்பி ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடி. ஏய், வந்து 3 நாள்ல உனக்கு போர் அடிச்சிச்சா? அதெல்லாம் இல்ல வேதா, ஒரு என்டர்டெய்னிங்னு ஏதாவது இங்க இருக்கா? சரி, டிவி பார்க்கலனா கரண்ட் கூட இங்க இல்ல. இன்னைக்கு ஃபுல் டேவும் நம்ம எப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம்? கவலைப்படாத மஞ்சு. நேத்து நாகராஜ் தம்பி சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டான்ல, அந்த மாதிரி இன்னைக்கும் ஏதாவது போட்டி நடத்துவாங்க. உனக்கு நல்ல டைம் பாஸ் ஆயிடும். ஆமா, அப்படியே நடத்தினாலும் எல்லா போட்டியும் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க. ஏன் பொங்கல் போட்டியில லேடிஸ் எல்லாம் கலந்துக்க கூடாதா என்ன? நம்மள வெறும் கைத்தட்ட வச்சு இதுக்கு தான் நீங்க லாய்க்குன்னு சொல்றாங்க. அப்படியே போட்டி நடத்தினாலும் கோல போட்டி, சமையல் போட்டி நடத்தி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்மள வச்சிருப்பாங்க. ஏன் நம்மளால வீர விளையாட்டெல்லாம் விளையாட முடியாதா என்ன? நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி போட்டிலாம் நடத்த மாட்டாங்க? கம்பு சுத்துறது, உரி அடிக்கிறது, ரேக்லா ரேஸ், இதெல்லாம் ஆம்பளைங்க மட்டும்தான் பண்ணணுமா என்ன? பொண்ணுங்க நம்ம பண்ணக்கூடாதா? நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நானும் தான். ஆமா, நானும் தான் கண்டிக்கிறேன். மைக் டெஸ்டிங் 1 2 3. சோழவந்தான் நகரத்து வாழ் தாய்மார்களுக்கு ஓர் நற்செய்தி. தாய்மார்களுக்கு ஒரு நற்செய்தியா? என்ன சொல்ல போறாங்க? பொங்கல் திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நமது பாரம்பரிய நிகழ்ச்சிகளான மஞ்சு விரட்டையும், உரியடி மற்றும் ரேக்லா ரேஸையும் ஒலிம்பிக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு உங்களில் ஒரு பிவி சிந்து இருக்கலாம், உங்களில் ஒரு சாக்ஷி மாலிக் இருக்கலாம், உங்களில் ஒரு தீபா கர்மாக்கர் இருக்கலாம் என்ற உயரிய எண்ணத்தோடு பெண்களுக்கான விளையாட்டை மேம்படுத்தும் வகையிலே இன்னும் சற்று நேரத்திலே இந்திய பொங்கல் திருவிழா வரலாற்றில் முதல் முறையாக நமது கருப்பண்ணசாமி கோயில் மந்தையிலே முற்றிலும் பெண்களுக்கான உரியடி போட்டி நடக்கவிருக்கிறது. உரியடி போட்டியா? ஹே, உரியடி போட்டி, அதுவும் லேடிஸ்க்கு செம்ம வேதா. ஆதலால் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரினம் பெண் என்ற 7 வகை பெண்களும் உடனடியாக கருப்பண்ணசாமி கோயில் மந்தைக்கு வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஹே வேதா, போலாமா? கல்பனா, நீ என்ன சொல்ற? ஆனா நாம எப்படி? அதெல்லாம் யோசிச்சா வேலைக்காகாது. வா வா போலாம். ஆதலால் அண்ணனை நிப்பாட்டுங்க. என்ன நீங்கெல்லாம் இங்க? குட் மார்னிங் லேடிஸ். டேய் பஞ்சு, நீ எங்க இங்க? வந்த இடத்துல ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சது. தினக்கூலி 500 ரூபான்னு பேசி ஜாயின் பண்ணிட்டேன். வெரி குட். Thank you. ஏய் பஞ்சு, சும்மா சொல்லக்கூடாது. அனௌன்ஸ்மென்ட் சூப்பரா பண்ற. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான் மஞ்சு. ஆமா, எல்லாரும் எங்க போறீங்க? மந்தைக்கா? ஆமா, போட்டியில கலந்துக்க போறோம். சபாஸ். நானும் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படியே வண்டியில ஏறுங்க. போற வண்டியில அப்படியே அனௌன்ஸ்மென்ட் போட்டு போயிடுவோம். வா கல்பனா. வாங்க ஏறுங்க. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்க போங்க. ரைட் போலாம். சோழவந்தான் நகரத்து வாழ் தாய்மார்களுக்கு ஒரு நற்செய்தி. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பெண்களுக்கான உரியடி போட்டி நடக்கவிருக்கிறது. ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி. ஏய் வேதா, நம்மளும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா? அதுக்கு தானே வந்திருக்கோம். கண்டிப்பா கலந்துக்கலாம். என்னண்ணே உரியடிக்கிற போட்டியை லேடிஸ்க்கு வச்சிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்ல, அதுதான். ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3. சோழவந்தான் நகர தாய்மார்களே,
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உரியடி போட்டி இன்னும் சற்று நிமிடங்களில் ஆரம்பிக்கவிருக்கிறது. தாய்மார்களே, பெண்களே, இப்ப போட்டியோட விதிமுறையை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. அப்புறம் சொல்லல கல்யாணம் வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, சரியா? இங்க பாருங்க, களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி உங்க கண்ணை கட்டிட்டு தான் களத்துல இறக்குவோம். அப்புறம் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் தருவோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள யார் உரிய அடிச்சு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கோப்பை பரிசா காத்துக்கிட்டு இருக்குன்றத சொல்லிக்கிறேன். சரி, இப்ப போட்டி ஆரம்பிச்சிருவோமா? இப்ப போட்டியில முதல் போட்டியாளரா யார் வர்றாங்கன்றத பாப்போம். யாரு? செல்லப்பாண்டி சம்சாரம் முத்து பேச்சு. நம்ம செல்லப்பாண்டி என்ன சம்சாரம் முத்து பேச்சு வர்றாங்க. அக்கா, முத்து பேச்சு அக்கா, வாக்கா. வாக்கா வாக்கா. டைம் ஸ்டார்ட் நவ. முதல் போட்டியாளர் சிறப்பாக ஆடியிருக்கிறார். அவர் இலக்கை நோக்கி சென்று விட்டார். வேறு இலக்கை நோக்கி சென்று விட்டார். டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் அடிக்கிறாக்கா அவருக்கா. அருமை அருமை. அடுத்த போட்டியாளர் நம்ம வீரன சம்சாரம் கூழ்மாயி அக்கா. அக்கா வாக்கா. வாக்கா வாக்கா. கண்ண கட்டுங்க. அக்கா கூழ்மாயி அக்கா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆஹா, அருமையா போய்கிட்டு இருக்காங்க. நெருங்கிட்டாங்க. அடடே, ஐயோ அக்கா, டைம் அப். குடுமா அண்ணே, குச்சி வாங்கண்ணே. சரி, அடுத்த போட்டியாளர் நம்மாலே போட்டியில் கலந்து கொள்ள போகிறவர் கேரளத்து பைங்கிளி, கிளிமூ கழகி, கண்ணங்குழி பேரழகி, முத்துப்போல் பல்லழகி. யாருக்கு நான் கருவாயன் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்? வேற யாருக்குடா? மஞ்சி. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஓமன பொண்ணு மஞ்சு. All the best, Sri. வாங்க. கை தட்டுங்க. அக்கா, பார்த்து மெல்ல. மஞ்சு, your time starts now. அடடே, ஆரம்பத்திலேயே இலக்கை நோக்கி அருமையாக சென்று கொண்டிருக்கிறார். அப்படிதான். இப்படியே ஒரு 10 அடி நகர்ந்து சென்றால் இலக்கை அடைந்து விடலாம். ஐயோ, தப்பா போறாளே. திசை மாறிய பறவையாக இடது பக்கம் திரும்புகிறார். அது தவறானது. வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர் வழியிலேயே செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 5 அடிகளே உள்ளது. அவங்க இருந்து மைக்க புடுங்கப்பா. எல்லாத்தையும் அவனே சொல்லி கொடுத்துருவான் போல இருக்கு. ஏய், நீயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? நல்லா சொல்லுவேன். எழுந்திரல. போ. வா. ஏய், தேவையா உனக்கு? காலில் ஹெல்ப் பண்றீங்களோ? அச்சு அப்படி வாய வச்சிருவேன். அங்கே ஆள் அடிக்கிற மாப்ள, பாரு மாப்ள. டைம் அப். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து வந்திருக்கும் ஐயா ராமநாதன் அவர்களின் மருமகள் கல்பனா. இருமா, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு, இந்த போட்டியில எல்லாம் நீ கலந்துக்க கூடாதுமா. தாவி உரியடிக்கிறப்போ பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்னம்மா பண்ணுவ? கொஞ்சமாச்சும் வயிற்று பிள்ளதாச்சு மாதிரி நடந்துக்கம்மா, சரியா? அமைதியா இங்கே இரு. நான் இந்த போட்டியில கலந்துக்கல. கல்பனா அவர்கள் கலந்துக்க முடியாத காரணத்தினால் அடுத்தபடியாக கலந்து கொள்ள போகிறவர் நமது நாகராஜின் சம்சாரம் வேதவள்ளி. கல்பனா அவர்கள் கலந்துக்க முடியாத காரணத்தினால் அடுத்தபடியாக கலந்து கொள்ள போகிறவர் நமது நாகராஜின் சம்சாரம் வேதவள்ளி. அடிக்க போகிறார், நேராக வருகிறார், கிட்ட வந்து விட்டார், அடிக்க போகிறார்.
அடி அடி வேதா அடி. மாப்பிள கயிறு எங்கேயோ இருக்கு, வேதாஜி எங்கேயோ அடிச்சுட்டு இருக்காங்க. டேய் எல்லாரும் சிரிக்கிறாங்கடா, ஏதாச்சும் பண்றா. என்னடா பண்றது? நான் என்னடா பண்றது? அண்ணே அண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணு. அப்படிதான் அப்படிதான். எங்கடா சூப்பர் சூப்பருங்க. இப்பொழுது பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற வேதவள்ளி அவர்களுக்கு பரிசு கோப்பையை வழங்குவார். வேதா சான்ஸே இல்ல, பின்னிட்டு போ. சும்மா கலக்கன்னு கலக்கிட்ட நீ இன்னைக்கு. சரிடி விடு. எத்தனை தடவை தான் இதே சொல்லிட்டு இருப்பேன். ஹலோ ஹாய் வேதாஜி. இன்னைக்கு உரியடி போட்டியில ரொம்ப அருமையா விளையாண்டீங்க வேதாஜி. வாழ்த்துக்கள் வேதாஜி. தேங்க் யூ. நாங்க 2 பேருமே உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம். ஆமாங்க, செம்மையா விளையாண்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். கை கொடுப்போம். ஏங்க நான் வேதாஜி, நியாயமா நீங்க நான் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மிக மிக நன்றி, தன்யவாது, உங்களால தான் நீங்க நான் கெழிச்சிருக்கிறேன்னு சொல்லணும். அத்தை விட்டு நீங்க மூஞ்ச தூக்கி வச்சுன்னு போனா என்ன அர்த்தம்? இரு, நான் உனக்கு நன்றி சொல்லணுமா? எதுக்கு? அப்படியே கோவம் போகாத மாதிரியே நடிப்பீங்களே. கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சது நானு. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? ஐ ஐ ஐ ஐ அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரியே ஆக்ட் விடுவீங்களே. நான் வேதாச்சு, நீங்க கெளியத்துக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் நீங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா? என்ன சொல்ற? ஐயா நான் என்ன சொல்லணும்னு கேக்குறீங்க? அதாச்சு நீங்க தப்பா ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பிடிசி கண்டக்டர் மாதிரி நான் தான் பிகிலட்சி உங்களை கரெக்டான டைரக்ஷனுக்கு கைட் பண்ணேன். என் பிகில் சத்தத்தை கேட்டு தான் நீங்க கரெக்டான சைடுக்கு போனீங்க. இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த விசில் சத்தமும் கேட்கல. அதுவும் இல்லாம அங்க நீ மட்டும் விசில் அடிக்கல, கூட்டத்துல இருந்த நிறைய பேர் விசில் அடிச்சாங்க. அப்புறம் எப்படி நான் நீ விசில் அடிச்சதை கேட்டுதான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியும்? அல்லோ நிறைய பேர் பிகில் அடிச்சாங்க. ஆனா நான் அடிச்ச மாதிரி வித்தியாசமா வினோதமா யாரும் அடிச்சாங்களா? கேட்கல? அதாச்சு என்ன பார்த்து சொல்லுங்க, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் அடிச்ச பிகில் உங்களுக்கு கேட்கல? இல்ல. நம்ம டவாயிருங்க பாருங்களேன். ஏய், உன்னோட உதவியால தான் நான் ஜெயிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒருவேளை விசில் அடிச்ச சத்தத்தை நான் கேட்டிருந்தா கூட நான் அதை கேட்டு நடந்திருக்கவே மாட்டேன். இதோ பாரு பஞ்சு, நம்ம பிகில் அடிச்சதை கேட்டு கெழிச்சிட்டு போய் நாம பேசுறாங்க பாரு. இப்ப என்ன, உன்னோட உதவியில தான் நான் இந்த போட்டியில ஜெயிச்சேங்கிற, அப்படிதானே? ஆமா, தான் உண்மை. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எந்த விசில் சத்தமும் கேட்கல. ஆனா உன் உதவியில தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்றல. நீ எல்லாம் உதவி பண்ணி தான் நான் ஜெயிக்கணும்னா எனக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையே இல்ல. ஒரு காலமும் நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். தமாசு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னோட புத்தியில என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. இல்லங்க,
நீ உதவி பண்ணி எனக்கு கிடைச்சதா நீ சொல்ற இந்த கப்பு எனக்கு தேவை. ஐயோ கப்பு போச்சே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அந்த கப்ப நீயே பொறுக்கி எடுத்துட்டு போ. ஏன் நாகராஜ் அவளை மறுபடியும் இப்படி ஹர்ட் பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க. மோசமா தப்பாத்திட்டாங்க. ச்சே, வர வர இந்த வேதாஜி ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? மாப்பிள்ள, நான் உன்னை கேட்டா நீ கோச்சுக்க மாட்டியே? என்ன? நெருப்பு இல்லாம புகையாது, பிரியாணி இல்லாம வாசம் வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேதாஜி இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க மனசை நீ காயப்படுத்திருக்க. நீ ஏதோ ஒன்னு சொல்லியிருக்க. உண்மையை சொல்லு மாப்பிள்ள, என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்ல. இல்லையே, நீ சொல்ற தோணியே சரியில்லையே. இங்க பாரு, மறைக்காம உண்மையை சொல்லு. நீ வேதவழியை என்ன சொல்லி இவ்வளவு வெறுப்பேத்தின? என்னடா முழிக்கிற? இல்லமச்சி, நான் கோவத்துல அடச்சி, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கியே, நீ எல்லாம் மனுஷனாடா? ஏலே, அந்த பிள்ளைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வந்துச்சு? காட்டு மிராண்டி பயல. அடியே, வேதாஜிங்கிறனாலதான் உன்னை கொன்னு எரிக்காம விட்டுருக்கா. இதுவே எங்க ஒரு பொம்பளைகளா இருந்திருந்தா இந்நேரம் அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையிலேயே போட்டு கொன்றுப்பாளுங்கடா. டேய், உன்னெல்லாம் ஃப்ரெண்டு நினைக்கவே வெக்கமா இருக்குடா. டேய், எங்கேயாவது குளத்து கிளத்துல போய் விழுந்து சத்துடா. நாடெல்லாம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாதடா. போடா டேய், போடா சல்லி பயல. வணக்கம்.